ஹாய் எவ்ரிபடி, வெல்கம் டு ராஜ் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கோழி குழம்பு தான். நார்மலான மெத்தட்ஸில் தான் மேக் பண்ணியிருந்தேன். பட் பார்த்திங்கன்னா எப்போதுமே குக்கர் கவர் பண்ணி எடுத்து உங்களோட ஷேர் பண்ணியிருப்பேன். பட் இந்த தடவை வெளியிலேயே வேக வச்சு எடுத்திருந்தேன். ரொம்ப டேஸ்டியாகவும் அமைஞ்சிருந்தது. அதே நேரத்தில் சிக்கன் பீஸ் வந்து சாஃப்டாகவும் இருந்தது. அதை உங்களோட ஒரு சின்ன வீடியோவாக ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூவ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பார்த்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு லைக்ஸ், கமெண்ட்ஸ், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் பட்டன் ஒரு சின்ன லைக் மட்டும் எனக்கு கொடுத்தா எனக்கும் ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் நமக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்த்துருவோம். இன்றைக்கி நான் வெளியே வேக வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்காக வெங்காயம் பூண்டெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் குட்டி குட்டியாகவே கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில் 2 எடுத்திருக்கேன். பூண்டு பல் 100 கிராம் சைஸ்க்கு எடுத்திருக்கேன். அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாவை கீரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா தக்காளி பழம் நான் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நீட்டு வாக்கில் மெல்லிஸாக கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வெளியே போடுறதுனால நமக்கு சீக்கிரம் வேகணும் அப்படிங்கிற தன்மைக்காக நான் இந்த மாதிரி மெத்தட்ஸில் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு சிக்கன் பீஸ் வந்து மீடியம் சைஸில் ஓரளவுக்கு ரொம்ப குட்டியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு நிதான சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா சிக்கன் பீஸ் பொறுத்த வரைக்கும் எல்லாம் ஒரே மாதிரி வேகணும் அப்படிங்கிறதுக்காக லெக் பீஸை விட கொஞ்சம் மட்டும் சின்னதாக எடுத்து கட் பண்ணிவிட்டேன். அதோட 2 முட்டையும் ஆட் பண்ணிவிட்டேன். வேக வச்சு எடுத்துருவோம் அதோடையே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம சிக்கன் பீஸ் பார்க்க போகிறோம். சிக்கன் பீஸ் பார்த்திங்கன்னா நான் நடுவில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கட் பண்ணி எதுக்காக எடுத்துக்கிறேன் அப்படின்னா கொஞ்சம் நடுவில் நல்லா சார்ந்துருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மெத்தட்ஸில் நான் எடுத்துக்கிட்டேன். இப்போது எப்படி மேக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேன் எடுத்துட்டேன். ரீஃபைண்ட் ஆயில் தான் எடுத்திருக்கேன். ரீஃபைண்ட் ஆயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். அதிக அளவில் எடுத்துக்கல. ஏன்னா சிக்கன்லேயே நமக்கு அந்த ஸ்கின்னோடு தான் இருக்குது. ஸோ அதிலிருந்தே உங்களுக்கு கொழுப்புத்தன்மை வரும். இப்போது 1 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அதோட பட்டை, இலை, மராட்டி மொக்கு, அன்னாசிப்பூ இது 4 ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி லைட்டாக பொரிய விட்டுட்டு அதோட ஃபஸ்ட் ஒன் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா பூண்டு போடும்போது கொஞ்சம் வாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பூண்டும் பச்சை மிளகாவும் போட்டு லைட்டாக கிளறி விட்டுறலாம் ஃபஸ்ட்டு அந்த ஆயிலில் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிளறி விட்டுட்டேன். ஏன்னா இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் வீடு ஃபுல்லாக அந்த வாசத்தோடு இருக்கும். நமக்கே அடுத்த செகண்ட் வந்து சமைக்கணுங்கிற அந்த தோண ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வெங்காயமும் ஆட் பண்ணிட்டேன். குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கும் போது ஈஸியாக வதங்கக்கூடிய தன்மை வரும். அப்போ குழம்போடு மிக்ஸ் ஆகும்போது நமக்கு டேஸ்ட் அதிகமாக கொடுக்கும். வெளியே போடுறனால இதே இது குக்கரில் போட்டு கவர் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் போடலாம். இப்போ வந்து நான் வெளியே வேக வைக்க போகிறோம் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் சின்ன சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக வதக்கி விட்டுட்டேன். வதக்கி விட்டுட்டு தான் நான் அதுக்கப்புறம் தான் தக்காளி பழம் ஆட் பண்ணேன். ஏன்னா நார்மலாக வந்து குக்கரில் போடுறதுனா நான் எல்லாத்தையுமே ஒன்றாவே போட்டு பண்ணிவிடுவேன். பட் ஆனால் இது இன்றைக்கி வெளியே போடுறோம் அப்படிங்கிறதுக்காகவே நான் தக்காளி பழம் ஒவ்வொன்றா வதக்கிட்டு, ஏன்னா அதோடைய டேஸ்ட்டு நல்லா இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து குழம்போட சாந்து பின்னி வரணும். இல்லாட்டினா ஒரு மாதிரி தன்மையோடு இருக்கும். அதிக அளவுக்கு நம்ம வந்து மல்லித்தூளும் ஆட் பண்ண முடியாது. மல்லித்தூள் ஆட் பண்ணோம்னா குழம்போட டேஸ்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஸோ அந்த மெத்தடுக்காக நான் கொஞ்சமாக போட்டு பொறுமையோட ஆயிலில் பட்டு கிளற மாதிரி பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா நான் எப்போதுமே நம்ம வீடியோஸில் சொல்லியிருக்கேன், ஆயிலை குறைச்சி விட்டுட்டு வதக்கக்கூடிய நேரத்தில் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டோன்னா அந்த தன்மையோட நமக்கு வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டெல்லாம் வதங்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் சாந்து வேகும். அந்த உப்புத்தன்மை சாந்து வேகிறதுக்கும் சரியாக இருக்கும். ஸோ அந்த மெத்தட்ஸ்க்காக நான் இந்த மாதிரி மெத்தட் எப்போதுமே யூஸ் பண்ணுவேன். நான் உங்களோட எப்போதுமே அந்த மெத்தடை ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது சிக்கனையும் அதோட ஆட் பண்ணிடுறோம். சிக்கன் பீஸ் பாருங்கள், நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணலை, ஓரளவுக்கு நிதான சைஸில் கட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா லெக் பீஸோட லெக்கும் சேர்ந்து வேகணும். அதே நேரத்தில் நமக்கு
குழைவுத்தன்மையும் கொடுத்துடக்கூடாது சிக்கன் பீஸ் அப்படிங்கிறதுக்காக ஓரளவுக்கு மீடியம் சைஸாக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த ஆயிலில் பட்டு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. கிளறி விட்டுட்டு லைட்டாக ஹீட் ஏற விட்டுடுங்க. ஏன்னா இப்படி ஹீட் ஏற விடும்போது அந்த சிக்கன் பீஸில் இருக்கக்கூடிய தன்மை வெளியே வரும். இப்போது 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், நெக்ஸ்ட்டு 2 ஸ்பூன் மல்லித்தூள். நான் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டுட்டேன். பட் ஆனால் நான் உங்களுக்கு ஒரு தடவை எடுக்க விட்டுட்டேன், சாரி. நெக்ஸ்ட் டைம் கரெக்டாக உங்களோட ஷேர் பண்ணுற மாதிரி பார்க்குறேன். பட் ஆனால் 1க்கு 2ன்னு தான் நான் எப்போதுமே சிக்கனை பொறுத்த வரைக்கும் கொண்டு வருவேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த குழகுழப்பு தன்மை வரும் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஆயிலே பட்டு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. எப்போதுமே ஆயிலில் பட்டு கிளறி விட்டுட்டு எந்த ஒரு பொருட்கள் மேக் பண்ணுறதுனாலும் பண்ணுங்கள். அப்போ நமக்கு அந்த பச்சை தன்மைங்கிறதும் போயிடும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஸோ எப்போதுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் மேக் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு லைட்டாக ஹீட் ஏற விட்டுருங்க. இப்போ பாருங்கள் அந்த கொதிப்புத்தன்மை வருது. அந்த சிக்கன் பீஸில் இருக்கிற தன்மையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வர ஆரம்பிக்குது. இப்போது சிக்கன் பீஸ் அமுங்கி கொஞ்சம் மேலே வர அளவுக்கு நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா அதிக அளவில் நான் தண்ணியும் ஆட் பண்ணல, ஏன்னா திக்னஸாக தான் இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம். இங்கே இருக்கிற சிக்கன்ஸ் வந்து சீக்கிரமாகவும் வேக்காடு கொடுத்துருது. ஸோ அதனுடைய பக்குவத்துக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தண்ணி கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன். நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் சிக்கன் வந்து டைம் எடுக்கும் வேகிறதுக்கு. ஸோ கூட எக்ஸஸாக ஒரு டம்ளர் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள் நமக்கு தன்மையில் தான் இருக்குது. இன்னமும் நமக்கு சிக்கனில் இருக்கக்கூடிய தன்மையும் வெளியே வரும். அப்படிங்கும்போது நமக்கு சரியான பக்குவத்துக்கு நமக்கு குழம்பு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். இப்போது நாம் எடுத்து வச்சுருந்த 2 முட்டையவும் அதில் ஆட் பண்ணிடுறேன். இப்படி ஆட் பண்ணும்போது முட்டையும் வெந்து வந்துடும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா கேஸ் சேவிங்ஸோடையும் இருக்கும். கிளறி விடுற பக்குவம் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்து கிளறி விட்டுக்குங்க. இப்போது நமக்கு சிக்கன் பீஸ் வேக்காடு கொடுக்க ஆரம்பித்தாச்சு. சிக்கன் வந்து ஒரு அரை பக்குவத்தில் இருக்கிற வரைக்கும் நமக்கு கரண்டி எந்த மெத்தடில் வேணாலும் போட்டு கிளறலாம். ஆனால் சிக்கன் வெந்ததுக்கு அப்புறம் நடுவில் மட்டும் கரண்டி வச்சு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்குங்க. இல்லாட்டினா சிக்கன் பீஸ் உடஞ்சிடும், அதாவது குழஞ்சிரும். ஸோ எப்போதுமே நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மெத்தட்ஸ் தான் நான் மூவ் பண்ணுவேன். இப்போது நல்லா குழம்பு கொதித்து வெந்துட்டுருக்கு பாருங்கள். நீங்கள் கூட நினச்சிருந்துருக்கலாம் தண்ணி என்னடா கொஞ்சமாக குறைச்சி விட்டுருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், எனக்கு கொஞ்சம் கூட அந்த தன்மை வற்றவே இல்லை. இப்போ முட்டையும் வெந்து வந்துருச்சு. ஏன்னா இங்கே இருக்க சிக்கன் பீஸஸும் அப்படி இருக்குது. ப்ளஸ் வந்து ஸ்டவ் பார்த்திங்கன்னா நம்ம கேஸ் ஸ்டவ் யூஸ் பண்ணுவோம். அப்படிங்கும்போது அங்கே வந்து நமக்கு வந்து தன்மை ஈஸியாக உறிஞ்சிடும். இங்கே பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக் ஸ்டவ் தான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நான் தண்ணி வச்சு மேக் பண்ணியிருக்கேன். இப்போ நமக்கு சிக்கன் வெந்தாச்சு. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், கருவேப்பிலை இறக்கக்கூடிய நேரத்தில் லைட்டாக தூவி விட்டுட்டு ஸ்டவ்வை சிம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். காரணம் என்னென்னா நம்ம போட்டிருக்க உப்பு மிளகாய்த்தூள் வந்து அந்த சிக்கனில் சாந்து வரணும். அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஹையில் வந்து நம்ம கொதிக்க வச்சு வேக வைக்கிறது எதுக்கு அப்படின்னோன்னா சிக்கன் பீஸ் வேகணும். நெக்ஸ்ட்டு நம்ம போட்டிருந்த மிளகாய்த்தூள் மல்லித்தூளெல்லாம் அந்த பச்சை வாசமும் சேஞ்ச் ஆகி வந்து நமக்கு எல்லாமே வேக்காடு நல்லா கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் ஹையில் வச்சு நம்ம கொதிக்க வைக்கிறது. இப்போ சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதை வந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நமக்கு கொதிக்க வச்சா மட்டும்தான் அது வந்து சிக்கன் பீஸில் சாந்து வரத்துக்கு நமக்கு டேஸ்ட்டாக இருக்கிறதுக்கு சரியாக இருக்கும் சாப்பிடும் போது பக்குவத்தில். ஸோ அந்த மெத்தடில் நான் ஒரு 10 நிமிஷம்
சிம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். பாருங்கள், சிம்மில் வச்சு லைட்டாக கொதிக்க விடுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த டயத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு பெப்பரும் ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணி ஒரு கிளறி விட்டுட்டேன். கிளறி விட்டுட்டு இப்போவும் ஸ்டவ் சிம் ஃப்ளேமில் தான் வச்சுருந்தேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு சாந்து வரும். 2வது நம்ம ஆட் பண்ணியிருக்க மிளகும், அந்த மிளகு வாசம், அதாவது கொஞ்சம் அந்த பச்சை நெடிங்கிறது போய் அதோட சாந்து வெந்து வரத்துக்கு வசதியான தோதில் இருக்கும். ஸோ இப்போ நமக்கு குழம்பு பாருங்கள் திக்னஸோடு இருக்குது. இந்த டயத்தில் நம்ம முட்டை எடுத்திருந்தோம், அதை கீறி அதோடு ஆட் பண்ணிட்டேன். ஏன்னா அந்த குழம்போடு சாந்து இருக்கும்போது கொஞ்சம் டேஸ்டியாக இருக்குன்னு சொல்லிவிட்டு கீறிட்டு குழம்புலையே ஆட் பண்ணி விட்டுட்டேன். எப்போதுமே கரண்டி மட்டும் சென்டரில் வச்சு கிளறி விடுற மாதிரி பார்த்துக்குங்க. அதே மாதிரி சிக்கன் பீஸ் உடையாத அளவுக்கு எந்த மெத்தட்ஸில் கிளறினா சரியாக இருக்குமோ அதை பார்த்து கிளறி விட்டுக்குங்க. நான் மேக்ஸிமம் நடு சென்டராக கரண்டி வச்சு கிளறது என்னுடைய பழக்கம். நீங்கள் உங்களுக்கு எது வசதியோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்து மூவ் பண்ணிக்கோங்க. இப்போது நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுறேன். அதே ஹீட்லேயே நான் வைக்கிற மாதிரி பார்த்துக்கிறேன். காரணம் என்னென்னா, அந்த ஹீட் ஆறும் போதும் நமக்கு குழம்பு திக்னஸ் கொடுக்கும். ஸோ அப்போவும் நமக்கு டேஸ்ட் அதிகமாக வரும். செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கனத்த பேனாக இருந்தால் அந்த ஹீட்டில் தண்ணித்தன்மை உறிஞ்சி வரத்துக்கும் வசதியாக இருக்கும். ஸோ குழம்பு திக்னஸ் கொஞ்சம் கூடுதலாக வரத்துக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அப்போ நமக்கு டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும், கேஸ் சேவிங்ஸோடையும் இருக்கும். ஸோ இந்த மெத்தட்ஸ்க்காக நான் மேக்ஸிமம் நம்ம வீட்டில் மேக் பண்ணுற எல்லா வகையான குழம்புகளுமே கனத்த பேன் ஆட் பண்ணி பண்ணுவேன். அதே மாதிரி சிம்மில் வைக்கக்கூடிய நேரத்தில் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ண வேண்டிய நேரத்தில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அந்த ஹீட்லேயே இருக்கிற மாதிரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஹீட் ஆறுனதுக்கப்புறம் பேன் சேஞ்ச் பண்ணி நெக்ஸ்ட்டு பேனுக்கு கொண்டு வருவேன். டேபிளில் வச்சு பரிமாறும் போது அந்த மாதிரி கொண்டு வருவேன். இது என்னுடைய பழக்கம். அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நமக்கு கோழிக்குழம்பு முட்டையோடு ரெடி ஆயாச்சு. நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய லைக்ஸை கொடுங்க. தேங்க்யூ.